அதாவது முதலே சார் எல்லாருமே சொல்லிட்டாங்க, இப்படி படிக்கணும், இப்படி படித்தா முன்னேறலாம் அப்படின்னு. எதுவும் சொல்ல தேவை. ஒரு சில கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஐயா, நம்முடைய காமராஜர் பயிற்சி மையம் வந்து திடீர்னு நானே வந்து யூடியூப்ல தான் பார்த்துட்டு இந்த மாதிரி சார்கிட்ட பேசுனேன். சரி ஒரு நாளைக்கு வாங்க சார், வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போனாரு. நான் வந்துட்டு ரிவிஷன் தான் பண்ணிட்டு போனேன், கிளாஸில் இருக்கல. ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணிட்டு போனேன். அது சார் வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணார். சார் நல்லா எழுதுறீங்க, நல்லா நிறைய மெமரி இருக்கு, பசங்களுக்கு முறையை வச்சுக்காதீங்க, பசங்களுக்கு யூஸ் ஆனதை கொடுங்க அப்படின்னு. சரி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. சரி ஒரு சில கருத்து என்ன அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது நீ உனது சாதனைகளை பணத்தால் சாதிக்க முடியாது, விடாமுயற்சியில் மட்டுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நம்முடைய தேசத்தில் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்துல என்னுடைய கருத்து என்ன சொல்றதுன்னா, எனது தேசத்தின் இளைஞனே, நீ உனது சாதனைகளை பணத்தால் மட்டுமே சாதிக்க முடியும் என்று நினைத்து விடாதே. நீ உனது சாதனைகளை கல்வி, கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியில் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாது. இது என்னுடைய கருத்தாக இருக்கலாம். சரிங்களா? என்னுடைய கருத்து வந்து தேசத்தில் உருவாக்கியிருந்தா நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது என்னுடைய கருத்தாக இருக்கலாம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியதுன்னு சொன்னார் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். நான் என்ன சொல்றேன், என்னை விட என் தேசம் பெரியது, என் தேசத்தை விட எனது தேச மக்களின் நன்மையை பெருதினர் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? சரி, இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்முடைய சுவாமி விவேகானந்தர் ஐயா சொல்லியிருக்காரு, உண்மையிலே உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. சுவாமி விவேகானந்தர் நம்பிக்கை கொண்டு வாங்க. சரிங்களா? இன்னொன்று சொல்லியிருக்காரு, சுமைகளை கண்டு நீ தூண்ட விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து யார் எது சொன்னாலும் சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொன்னாலும் காதல வாங்க. சரியா? முடியும். என்ன சொல்லியிருக்காரு ஏபிஜே, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. சரியா? எல்லோருக்கும் சமமான திறமை இல்லை, ஆனால் திறமையை வளர்த்துக் கொள்ள சமமான வாய்ப்புகள் உண்டு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரியா? வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்திக்கொள். இங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கருமலை காமராஜர் பயிற்சி மையம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு சொல்லுவாரு. சரியா? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் எங்கேயும் எப்போதும் யார் முன்னையும் மண்டியிடுவதில்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரியா? உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, நீ உனது நம்பிக்கையை தோற்கும் வரை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வாய்ப்புகளை கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் என்னுடைய மனமாக நன்றி.